ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பீஸ்ஃபுல் மைண்ட் சேனல். பார்க்காதீங்க, இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் வீடியோஸ் தொடர்ந்து வரும், சப்போர்ட் பண்ணுங்கள் guys. இது வந்து ஈவினிங் டைம் எடுத்த ஒரு vlog. இது வந்து வில்லேஜில் எப்படி நாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் நாங்கள் வந்து சிம்பிள் மாட்டுக்காக இருப்போம். அதனால் அந்த சிம்பிள் டஸ்ட்டெல்லாம் கொண்டு போட்டால் தான் அந்த சிம்பிள் வந்து வளரும். மறுபடியும் ஒரு புல் இல்லாமல் அதுக்கோசரம் அதை க்ளீன் பண்ணி போட்டுருவோம் கையோடவே. நெக்ஸ்ட்டு வந்து அதை கொண்டு வந்து நம்ம மிஷினில் தான் அரைச்சி போடுவோம். அதனால் வந்து மிஷினில் கொண்டு நான் மேக்ஸிமம் வந்து ஒரு 4 டைம் நம்ம போய் கொண்டாந்து போடுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஏன்னா அப்புறம் மிஷினில் கொண்டாந்து பக்கத்தில் போட்ட பிறகு நம்ம வந்து அதை அரைச்சி போடுவோம். ஏன் அரைச்சி போடுறீங்க, சாதாவே போடலாம் அப்படிங்கிற கூட கேள்வி வரும். மேக்ஸிமம் வந்து இப்போ எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் இதெல்லாம். அரைச்சி போட்டால் தீனி வந்து வேஸ்ட்டும் ஆகாது. ரெண்டாவது வந்து மில்க் சப்ளை வந்து மாட்டுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மூணாவது வந்து என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா, மாடு வந்து அது நல்லா சாப்பிடும். நாம் வந்து எப்பவுமே வரத்தட்டும் பச்சைத்தட்டும் கலந்து தான் கொடுப்போம் மாட்டுக்கு. அப்போ தான் வந்து அது வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்காம அதுவும் நல்லா சேர்த்து சாப்பிட்டு பழகிக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஆடு வந்து நல்லா ஜாலியாக ஆட்டுக்குட்டியில் ஜாலியாக விளையாடிட்டுருக்கு. நான் ஷார்ட்ஸில் கூட நான் வந்து போட்டிருக்கேன். அந்த 4 குட்டியும் சின்ன குட்டியாக இருந்தது. அப்போ பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக அட்ராசிட்டி பண்ணி விளையாடிட்டுருக்கேன்னு. அதை பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். இது வீடியோவுக்கு எப்படி ஃபோக்கஸ் ஆகுது உங்களுக்குன்னு எனக்கு தெரியல. பட் வந்து நேரில் பார்க்க சூப்பராக இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி அதுங்களோட லைஃப்பை வந்து ஜாலியாக விளையாடிட்டு ஜாலியாக அங்கேயுமே சுற்றிக்கிட்டே இருக்கும். இதில் ஒரு சின்ன கிளிப் மட்டும் தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் வந்து ஹோல் டேவும் அது சூப்பராக விளையாடும். எல்லாருமே ஒன்று ஜாலியாக தாவிட்டு மேலே போயிட்டு அழகாக இருக்கும் மேலெல்லாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம அந்த சிம்பிள் அரைச்சதெல்லாம் கொண்டாந்து நம்ம எல்லாத்தையும் பறிகளையும் போட்டுட்டு மாடை ஒவ்வொன்றையும் ஊற்றுவோம். இதுதான் டெய்லி டே லைஃப்பில் ருட்டீனாக நடக்கும்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. எங்கள் ருட்டீன் எப்பவுமே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் சேஞ்ச் ஆகிறதான கண்டிப்பாக ஒரு நாள் போல் இருக்காது. கண்டிப்பாக அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் நமக்கு. அப்புறம் நான் என் ஹஸ்பண்ட் ஆடிட்டு போகிறாருன்னா நாங்கள் எப்பவுமே பாட்டு போட்டு தான் ஒரு வேலை செய்வோம். அது வந்து அப்போ தான் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி கட்ட வந்துச்சு. மாமா தான் தண்ணி கட்டிகிட்டு இருந்தார். நம்ம சேனக்கிழங்கு காட்டுவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் தண்ணி கட்டிகிட்டு இருந்தார். அப்புறம் நாங்கள் 2 பேரும் வந்தோம். நான் ஜஸ்ட் சும்மா தான் வந்தேன். ஏன்னா என் ஹஸ்பண்ட் வந்து சண்டே மட்டும்தான் லீவு. அதனால் நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்துட்டோம். வெளியே எங்கேயும் போக மாட்டோம் மேக்ஸிமம். அதனால் இங்கே இருக்கிற இடத்த வந்து நம்ம பயன்படுத்திக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கண்டிப்பாக கொடுக்கும். ஓகே, பாய் மக்களே. இதே மாதிரி என் லைஃப்பில் நடக்கிற ரொட்டீனை ஷேர் பண்ணுங்கள்.